வாங்க குருமாவுக்கு தேவையானதான் நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை விட்டாச்சு. நம்ம என்னென்ன ஊற்றி வதக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். வரவங்க லைக் பண்ணுங்கள். வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். வெஜிடபிள், அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த குருமா புரோட்டா குருமா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், அதே டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். அடுத்தது தக்காளி பழம், அதையும் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிடுவோம். முந்திரி பருப்பு வேணுன்னா போட்டுக்கலாம், இது வந்து ஆப்ஷன் தாங்க, அது நம்மளோட விருப்பம். இருந்தால் போடலாம், இல்லாட்டினா தேவை கிடையாது. முந்திரி பாதாம் 2மே போடுவோம். அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம இது வந்து இதை தனியாக அரைச்சிக்கணும். அப்புறம் தேங்காயும் கசகசா அதை வந்து தனியாக அரைச்சிக்கணும். பாருங்கள், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சில்லு போட்டு கசகசாவை சேர்த்து ரைஸாக இதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். அடுத்தது இந்த வெங்காயம் இந்த பேஸ்ட்டையும் தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணாங்க குருமாங்கிறத பார்ப்போம். என்னென்ன வதக்கியிருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க.